இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று நவம்பர் மாதம் 30ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு முதல் வாசகம் ரோமருக்கு எழுதப்பட்ட திருமுகம். அதில் இன்றைக்கு தியானிக்க இருக்கிற ஒரு வசனம் நம்ம எடுத்துக்கலாம். 10-15. இந்த வசனம் எஸ்ஐயா 52:7 வசனம் இங்கே மேற்கோள் காட்டுகிறார் தூய பவுலடிகளார். எஸ்ஐயாவில் எப்படி இருக்குன்னு சொன்னால், நற்செய்தி அறிவிப்போரின் மலரடிகள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்குது. உதாரணத்துக்கு, இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்தில் வெந்து நொந்து போயிருந்தாங்க. அப்பொழுது என்ன பண்ணுறாங்க, ஒருத்தவன் ஓடி வரான், ஒரு மீட்பு செய்தியை கொண்டு வரான். யூதர்களே, இஸ்ரேல் மக்களே, உங்களுக்கு சைரஸ் ராஜா விடுதலை கொடுத்துட்டாரு. உங்களெல்லாம் உங்கள் ஊருக்கு போக சொல்கிறாரு. போயிட்டு நீங்கள் உங்கள் கடவுளுக்கு விழா எடுங்க, நீங்கள் போய் அங்கே மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களெல்லாம் போக சொல்லிட்டார் என்ற ஒரு மாறும் செய்தியை கொண்டு வருகிறான் அந்த ஒரு தூதன். இதெல்லாம் மக்கள் கேட்குறாங்க, விடுதலை செய்தி. அப்போது அந்த அந்த வார்த்தை வரும், நற்செய்தி கொண்டு வருவனுடைய அந்த மலரடிகள் உங்களுடைய பாதமே அழகிய அந்த பாதம் தான் நற்செய்தியை தாங்கிக்கிட்டு வருது. புரியுதுங்களா? விடுதலை செய்தி. இஸ்ரேல் மக்கள் பாபிலோனில் சொல்லன்னா துயரம். அவங்களாம் பட்ட அடிமை கொடுமைகளுக்கு அளவே கிடையாது. 139 சொல்லுவாங்க பாருங்க பார்ப்போம். நான் பாபிலோனுடைய ஆறுகள் பக்கம் உட்காந்து நாங்கள்லாம் எருசலேமை நினைத்து நாங்கள் அழுதோன்னு சொல்லிட்டு பைபிளில் வரும். அந்த அளவுக்கு ஆண்டவரை பிரிந்து நொந்து போயிருந்தார்கள் அவர்கள். அப்போ அந்த செய்தி வருது பார்த்தீங்களா, அந்த செய்தியை, நல்ல செய்தியை சொல்லுகின்ற இந்த நரகத்திலிருந்து விடுதலை பெற்று நம் நாட்டுக்கு போகிறோம். அந்த விடுதலை செய்திக்கு அதான் அப்போ வர வசனம் இது. அங்கே இந்த உடல் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்ற ஒரு இடத்துக்கு போகுது. அந்த வார்த்தையை பவுல் இங்கே பயன்படுத்துகிறார். நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்தனை அழகாக இருக்கின்றன. இது எப்படி? நம்முடைய ஆன்மா இந்த உலக இச்சையிலிருந்து, இன்னலிலிருந்து ஆண்டவர் பக்கம் கொண்டு போகின்ற அதற்காக பயன்படும் செய்தி நற்செய்தி, ஆண்டவருடைய செய்தி. காஸ்பல் சொல்ல இல்லையா, இந்த காட்ஸ்பெல் கடவுளுடைய வார்த்தை, காட் ஸ்பெல் அவருடைய மொழி, கடவுளுடைய மொழி. இல்லை குட் ஸ்பெல்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்ல செய்தி, நல்ல மொழி, நல்ல செய்தி, நற்செய்தி. ஒருவனுக்கு மகிழ்ச்சி தருணம் வச்சு அதான் நல்ல செய்தி, அதான் நல்ல செய்தி அவனுக்கு. அப்படிப்பட்ட நல்ல செய்தி அறிவிக்கின்ற, கடவுளுக்காக அந்த பணியை செய்கின்ற கோடான கோடி பேரில் ஒருவராக திகழ்ந்தவர் தூய அந்திரேயா, திருத்தூரம் அந்திரேயா. இவர் ஏசப்பாவுடைய 12 சீடர்களில் ஒருவர். இவர் முதலாக ஏசப்பாவால் அழைக்கப்பட்ட ஒருவர். இவரும் இவருடைய சகோதரர் பேதுருவும் என்ன பண்ணுறாங்க, கலிலேயா கடற்கரையில் உட்காந்து மீன் பிடிக்கிற வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஏசப்பா போகிறார். நற்செய்தி இன்னைக்கு தான் இன்னைக்கு பாருங்க பார்ப்போம். அந்த பக்கம் ஏசப்பா போகிறார். அவர் போயிட்டு சொல்கிறார் பாருங்க பார்ப்போம். என்னை பின்பற்றுங்கள், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குகிறேன் சொல்றார். என் பண்ணி வாங்க, நீங்கள் மனிதரை பிடிப்பீர்கள். அப்புறம் பண்ணுறாங்க 2 பேரும். அடுத்த வரை கவனிக்கணும். அவர்கள் அனைத்தையும் விட்டு ஒரு மீனவருக்குன்னா என்ன சொந்த சொத்து சொல்லுங்க பார்ப்போம். வாழை, படகு, இதான் சொத்து, இதான் அவங்களுக்கு சோறு போடுற பொக்கிஷமே தானே. அப்படியே விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, ஏசப்பா பின்னாடி போகிறாங்க. அந்திரேயா சென்றார் சகோதரனோடு. சகோதரர்களே,
அந்திரேயாவுக்கு இன்னொரு பெயரும் உண்டு. அதை எப்படி சொல்கிறது, நான் அவரை அப்படித்தான் கூப்பிடுறேன். என்னன்னு சொன்னால், அழைத்து வரும் அந்திரேயான்னு சொல்லலாம். அப்படிங்க, அழைத்து வரும் அந்திரேயா. இவர் என்ன பண்ணுறாரு, ஏசப்பா கிட்ட நிறைய பேரை கூட்டின்னு வராரு. வாங்க வாங்க ஏசப்பா இருக்கார், வாங்க 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 வாங்க. அழைத்து வரும் அந்திரேயா. இன்றைக்கும் அந்திரேயா என்ன பண்ணுறாரு, மக்களை ஏசப்பா கூட்டின்னு தான் இருக்காரு. இந்த அந்திரேயாவுக்கு அவரோட பெயர் காரணம் பார்க்கலாமா? அந்திரேயா என்னன்னா, கிரேக்க மொழியில் இவரை பண்ணுங்க அனேர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆண்ட்ரூஸ்ன்னு சொல்லுவாங்க. இவரை ஆண்ட்ரூ, கிரேக்கத்தில் ஆண்ட்ரூஸ், அந்திரேயா ஆண்ட்ரூஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த 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 வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஆண்மை, பலம்னு அர்த்தம், சக்தி, வலிமைன்னு அர்த்தம். அந்த பலம்ங்கிறது தான் பலவேந்திரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை தமிழில் பலவேந்திரர்னு சொல்லுவாங்க. அந்திரேயா, அனேர், ஆண்ட்ரூஸ், பலவேந்திரர், இப்படிப்பட்ட பேர்கள் அவரை அழைப்பாங்க. இந்த நாமம் தாங்க இருக்கிறீங்களா? உங்களுக்கு எல்லோருக்கும் வாழ்த்துக்களும் ஜபங்களும். இவர் தான் அந்திரேயா. ஆண்ட்ரூஸ் என அழைக்கப்பட்டவர், பலவேந்திரன் அழைக்கப்பட்டவர், அந்திரேயா என்று அழைக்கப்பட்டவர், அனேர் என்று அழைக்கப்பட்டவர். உனக்கு சொன்னேன் இல்லையா, இவருக்கு இன்னொரு பேர் நான் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன்ல, அழைத்து வரும் அந்திரேயா. பேதுருவை யோவான் நற்செய்தி பிரகாரம் சொல்கிறேன் நான், ஏசப்பா அழைத்து வந்த இவர் தான். மெஸ்ஸியாவை கண்டோம், வா வா என்று பேதுருவை இவர் தான் கூப்பிட்டு வருவார் ஏசப்பா கிட்ட. பேதுரு யாரு? முதல் திருத்தந்தை. அந்த முதல் திருத்தந்தைக்கே ஏசப்பாவை அறிமுகம் செய்து வச்சது யாரு? அந்திரேயா. அழைத்து வரும் அந்திரேயா. இன்னொரு இடத்துல கிரேக்கர்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஏசப்பா பார்க்கணும்னு சொல்லிட்டு பிலிப்பு கிட்ட வருவாங்க. பிலிப்பு என்ன பண்ணுவார், அந்திரேயா கூப்பிட்டு, அப்பா ஏசப்பா பார்க்கணுமா, கூட்டுமா பண்ணுவார். இவர் கூப்பிட்டு போவார். ஆண்டவரே வந்திருக்காங்க பாருங்க. அழைத்து வரும் அந்திரேயா. ஒரு நேரத்தில் மலையில் ஏசப்பா போதிச்சுட்டு இருப்பார். யோவான் 12 வாசிக்கலாம் நீங்கள். அது அப்போ என்ன பண்ணுவார், அது சாப்பாடு இருக்காது. அப்போ அந்திரேயா ஒருத்தரை கூட்டு, ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வருவார். ஆண்டவரே, இந்த பையன்கிட்ட 2 மீனும் 5 அப்பமும் இருக்குது பாருங்க, வாங்க கூப்பிட்டு வருவார். அழைத்து வரும் அந்திரேயா. அந்திரேயா இந்த உலக மக்களை ஆண்டவற்றை அழைத்துட்டு போகிறதுலேயே அவருடைய காலம் ஓடுகிறது. அழைத்து வரும் அந்திரேயா சகோதரர்களே. இவரை பற்றின வரலாறு சொல்லணும்னா, இவருடைய ஏசப்பாவுடைய இறப்புக்கு பிறகு இவர் கிரீஸ் நகரிலே பணியாற்றியதாக ஒரு மரபு செய்தி சொல்லுகிறது. அந்த கிரீஸ் பகுதியில் பத்ராஸ்ங்கிற பகுதியில் ஒரு பணியாற்றியதாகவும், அங்கிருக்கின்ற ஒரு கவர்னர், ஆளுநர் ஏஜரஸ், அந்த கவர்னருடைய பேர், அவனுடைய மனைவி மேக்சிமில்லா, ஒரு தீராத நோயினால் அந்த அம்மா கஷ்டப்படுறாங்க. அந்திரேயா அங்கே போகிறாரு, அந்த அம்மாவுக்கு ஜெபிக்கிறாரு. கடவுள் அந்திரேயா வழியாக அந்த அம்மாவுடைய நோயை குணமாக்குறார். அந்த அம்மா பார்க்குறாங்க, ஏசப்பாத்தி கேள்விப்படுறாங்க. அவர்கள் கிறிஸ்துவராக மனம் மாறுகிறார். அந்த ஆளுனுடைய மதம் மாறுறாங்க, கிறிஸ்துவராக மாறுறாங்க. இது அந்த கவர்னருக்கு பொறுக்கல. அது எப்படி என் பொண்டாட்டியை மனம் மாற்றலாம்? என்ன பண்ணுறான், அந்த ஏஜரஸ்ங்கிற அந்த ஆள் என்ன பண்ணுறான், அந்திரேயா என்ன பண்ணுறான், இந்த எக்ஸ் வடிவ சிலுவையிலே அரைந்து கொள்ளுகிறான். சிலுவை அரைஞ்சிடுறான் அந்திரேயாவை. வரலாறு மரபு சொல்லுகிறது, அவர் சிலுவையில் அறையப்பட்ட 3 நாட்கள் அவர் உயிரோடு சிலுவையில் இருந்தார். அவர் அந்திரேயா சிலுவையில் தொங்கியபடி மக்களுக்கு இறைவாக்கு அறிவிச்சார். அவர் மரபு சொல்லுகிறது. ஆண்டவருடைய கிருபை பார்த்தீங்களா, 3 நாளுக்கு பிறகுதான் அவர் மரித்தார். இயேசுவுக்காக, இயேசப்பாவுக்காக தனக்கு இன்னுவரை கொடுத்த கொடான ஒரு மரசாட்சிகளில் அவரும் ஒருவராக மாறினார். சகோதரர்களே, நாம் சிந்திச்சு பார்க்கணும். அந்திரேயா அவருடைய முக்கிய பணி, எல்லாரையும் ஏசப்பா கிட்ட கூட்டிட்டு போறார். வாங்க 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 வாங்க. நம்மையும் என்று அந்திரேயா அழைக்கிறார்.
அகஸ்டின் வா, நான் ஏசப்பாரை கூப்பிட்டு போகிறேன். நான் கூடவே போனால் ஏசப்பாரை கூப்பிட்டு போயிடுவார் அவர். சகோதரர்களே, ஞாபகம் வைத்துக்கொள்வோம். அந்திரேயா இன்றையும் நம்மளை கூப்பிட்றாரு. ஸ்டீஃபன் வா, என் கூட வா, ஏசப்பாரை கூப்பிட்டு போகிறேன். ரோஸ்லின் என் கூட வா, ஏசப்பாரை கூப்பிட்டு போகிறேன். ஒவ்வொருவரையும் அந்திரேயா பெயர் சொல்லி அழைக்கிறார். இன்னைக்கு நாம் அவரது குரலுக்கு செவி கொடுப்பாம செஞ்சு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம இன்றைய திருப்பாடலில் பாருங்க பார்ப்போம். இந்த திருப்பாடலில் 19 படைப்புகளின் அறிக்கை உலகமெங்கும் சென்றடைகிறது. எப்படி? இவ்வாறான ஆண்டோடைய தூதுவர்களால் படைப்பினுடைய செய்தி, ஆண்டோடைய வார்த்தை, ஆண்டோடைய கட்டளை உலகம் முழுக்க பரவிக்கிட்டே இருக்குது. அப்படி கடவுளுடைய வார்த்தையை பரப்பியவர்கள் ஒருவர் தான் தூய அந்திரேயா. தாய் திருச்சபையானது அவருக்கு இன்றைக்கு விழா எடுக்கிறது. அவர் அந்த பத்ராஸ்ங்கிற நகரத்திலே இறந்த நாள், நவம்பர் 30 இறந்த நாள் என்று. திரும்ப சொல்கிறேன் பாருங்க பார்ப்போம். தூய அந்திரேயாருடைய மிக முக்கியமான என்ன பண்ணி சொன்னான்னு, அவர் அழைத்து கொண்டு போகும் அந்திரேயா. நம்மளை எல்லாம் ஏசப்பாகிட்ட அந்திரேயா அழைக்கிறார். அவர் குரலுக்கு செவி கொடுப்போம். நாம் அந்திரேயாவுடைய குரலுக்கு செவி கொடுத்து அவர் பின்னாடியே போனால் போதும். அவர் நம்மளை ஏசப்பாவுடைய கொண்டு விட்டுடுவார். எனவே நாம் ஏசப்பாகிட்ட போய் சேர்வதற்கு அந்திரேயாவை ஜெபிப்போம். தூய் அந்திரேயாவே, எங்களுக்காக வேண்டிங்க. நாங்கள் ஏசப்பாவை விட்டு வேறு எந்த வழியிலும் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை டைவெர்ட் பண்ணாமல் உங்களுடைய சொற்களை கேட்டு உங்கள் பின்னாடியே வந்து ஏசப்பாவோட வந்து சேர எங்களுக்கு என்ன பண்ணுங்க, துணை செய்யணும். அவர்கிட்ட வேண்டுவோம். நிச்சயம் அவர் நமக்காக ஏசப்பாட பரிந்து பேசுவார். நம்மையும் முன் நின்று அவர் கரம் பிடித்து ஏசப்பாட்டை கூட்டிக் கொண்டு செல்வார். நாம் அந்திரேயாவுடைய ஜபத்தை நாடுவோம். நிச்சயம் அவரோடு இணைந்து நாம் ஏசப்பாக்கிட்ட போய் சேருவது நிச்சயம் உறுதி. நன்றி. நாளை சந்திப்போம்.